ஸ்டேர் கேஸ் பிளானிங்கில் நாங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக் வந்து இந்த ஃபஸ்ட் லேண்டிங் இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு லேண்டிங்கு. இது வந்து எத்தனை ஃபீட்டில் போயிட்டு லேண்ட் ஆகுது அப்படின்னா 4 ஃபீட்டில் போய் லேண்ட் ஆகுது. ஆக்சுவலி அப்படி பண்ணும்போது அது கீழே இருக்கக்கூடிய ஏரியாவை வந்து நம்ம பெரிய அளவில் யூஸ் பண்ண முடியாது. இது போல் சிம்பிளாக தான் யூஸ் பண்ண முடியும். எப்பவுமே ஸ்டேர் கேஸுடைய ஃபஸ்ட் லேண்டிங் வந்து ஒரு மோர் தென் 5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற போல் இருந்தால் தான் நம்ம வாஷ் பேஷன், வாஷ் ரூம் அது போல் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அந்த ஸ்பேஸை வந்து பயன்படுத்த முடியும். இப்போ இந்த படிக்கட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் போட்டிருக்கோம். பட் இந்த கிரானைட்டை நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளோருக்கு மட்டும்தான் பிளான் பண்ணி வாங்கணும். எப்பயுமே நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. அப்போது நாங்கள் வந்து ஃப்ளோர் டைல்ஸில் பேலன்ஸாக இருந்த டைல்ஸை வந்து பயன்படுத்தி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இதனால் எங்களுக்கு வந்து மோர் தென் ஒரு 10,000 rupees மிச்சமாச்சு. இந்த ஏரியா ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்த போகிறதில்லைன்னும் போது இதுக்காக நம்ம கிரானைட் மாதிரியான பெரிய செலவு பண்ண தேவையில்லை. இல்லை பணம் எங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லைன்றவங்க மேலேயும் நீங்கள் கிரானைட்டை பிளான் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த செகண்ட் ஃப்ளோருடைய அந்த ரெயிலிங் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வித்தவுட் கிளாஸ் தான் பிளான் பண்ணோம். இதனால் எங்களுக்கு மோர் தென் ஒரு 7,000 வரைக்கும் மிச்சமாச்சு. வேறஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம ஒரு லுக்குக்காகவும் சைடு ரெயிலிங்கில் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே போல் ஃப்ளோர் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஹாலுக்கு முழுமையாக ஒரே கலரில் ஒரே டிசைனில் டைல்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இதோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடே வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு பேட்சாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரூம் சின்னதாக இருக்க போல் ஒரு ஃபீல் வரும். இதையே தான் நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேயும் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரிடார் ப்ளஸ் வந்து 2 பெட்ரூமுக்குமே வந்து ஒரே கலர் ஒரே டிசைன் டைல்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் சரியானதும் கூட. பால்கனிக்கு மட்டும் நம்ம வேறு டைல்ஸு, இது வந்து ஆன்டி ஸ்லிப் டைல்ஸு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பால்கனி கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக எதுவும் லக்ஸரியாக எதுவும் பிளான் பண்ணலை. ஜஸ்ட் கிளாஸ் பால்கனி மட்டும்தான் பிளான் பண்ணோம். நீங்கள் கிளாஸ் பால்கனியை செலக்ட் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா எப்பயுமே அது ட்ரெண்டிங்காக இருக்கும், ஈஸி மெயின்டெனன்ஸு, பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுடைய பேக் டோரு, பால்கனி சைடு டோர். இதை பிளான் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சேஃப்டி ஹோல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபீட்டு மேலே வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி இது வந்து ஃபீமேல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதோட ஃபீமேல் யூஸ் பண்ணும்போது அது 4.5 ஃபீட்டில் இருந்தால் தான் சரியாக இருக்கும். இது ஒரு பெரிய மிஸ்டேக்.